வாவ் மூவிஸ் தமிழ் சேனல்ல இருந்து நான் அபிராமி ஆனந்தன். இன்னைக்கு நான் யூடியூப்ல இருக்கக்கூடிய 10 த்ரில்லர் படங்களை கொண்டு வந்திருக்கேன். இந்த 10 படங்கள்ல 9 படங்கள் தமிழ் டப்பிங்லே இருக்கு. ஒரே ஒரு படம் மட்டும் தமிழ் டப்பிங்ல இல்ல. ஓரளவுக்கு நல்ல படங்களா செலக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன். இதுல எந்த படங்களை எல்லாம் நீங்க பார்த்திருக்கீங்க, எதெல்லாம் உங்களுடைய ஃபேவரட்டான படம் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி யூடியூப்ல இருக்கக்கூடிய சூப்பரான 10 மலையாள படங்கள், த்ரில்லர் படங்கள், கிரைம் த்ரில்லர் படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில வீடியோக்கள் போட்டிருக்கேன். அந்த வீடியோவுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ல கொடுக்குறேன். பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் 2021 வருஷம் ரிலீஸ் ஆன ஹாலிவுட் படமான சி ஃபார் மீ அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லர் படம். இந்த படத்துடைய கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படத்துடைய ஹீரோயினுக்கு கண்ணு பெருசாக தெரியாது. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஒரு விளம்பரத்தை பார்க்குறாங்க. அந்த விளம்பரத்தில் ஒரு வயசான லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வெக்கேஷனுக்காக வெளியே போகிறாங்க. அந்த டைம் வரைக்கும் அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கேட்டையும் வீட்டையும் பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லி விளம்பரம் கொடுக்க, அந்த வேலைக்கு நம்ம ஹீரோயின் போகிறாங்க. போன இடத்துல அந்த ஹவுஸ் ஓனர் லேடி என்ன சொல்றாங்கன்னா, இந்த வீட்டை நீ பத்திரமா பார்த்துக்கோ, அலாரம் கோடையும் உன்ட்ட கொடுத்துட்றேன், ஏதாவது ஒரு ஆபத்துனா ஆக்டிவேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை எதிர்பார்க்காத அளவுக்கு அங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோபன் த்ரில்லர் தான், ஆனால் நல்லா த்ரில்லிங்காகவே கொண்டு போயிருப்பாங்க. உங்களுக்கு ஹஸ், டோன்ட் பிரீத் இந்த மாதிரியான படங்கள்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இந்த மூவியை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூடியூப்ல தந்தி ஒன் சேனலில் அவைலபிளாக இருக்கு, தமிழ் டப்பிங்லேயும் இருக்கு. IMDb 10க்கு 5.8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ரேட்டிங் கம்மியாக இருந்தாலும் இது ஒரு நல்ல படம் தான், கண்டிப்பாக பார்க்கலாம். அடல் கண்டென்ட்லாம் பெருசாக இல்லை, நீங்கள் ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் 2025 வருஷம் ரிலீஸ் ஆன மலையாள படமான ஆசாதி அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லர் படம். இந்த படத்துடைய கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படத்துடைய ஹீரோயின் ஜெயிலில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு கைதி, ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்காங்க. இன்னும் சில நாட்களில் குழந்தை பிறந்துரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையினால ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயினை ஜெயிலில் இருந்து எப்படியாவது எஸ்கேப் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுடைய அப்பாவும் ஹீரோயினுடைய ஹஸ்பண்டான நம்ம ஹீரோவும் ட்ரை பண்ணுறாங்க. இந்த பிளானை அவங்க கரெக்டாக பண்ணாங்களா இல்லையா, ஹீரோயின் காப்பாத்தினாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த மூவில நம்மளே எதிர்பார்க்காத மாதிரி கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அதெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு, நல்லா த்ரில்லிங்காகவே கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த படம் மஸ்ட் வாட்ச் அப்படின்னே சொல்லுவேன். இந்த மூவி நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்கு, தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. IMDbல 10க்கு 6.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, நீங்க ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற படம் 2022 வருஷம் ரிலீஸ் ஆன ஹாலிவுட் படமான டாக் டு மீ அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு ஹாரர் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நம்ம படத்துடைய ஹீரோயினும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் ஜாலியாக வித்தியாசமாக ஒரு கேமை விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேம் என்ன அப்படின்னா, எம்பாமிங் செய்யப்பட்ட ஒரு ஹேண்டை கொண்டு வந்து அதை கையில் வந்து பிடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 செகண்ட்ஸ் வந்து பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க கண்ணு முன்னாடி ஒரு பேய் தெரியும், அது இவங்க உடம்புக்குள்ளே போய் பேசும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு கேமை நம்ம ஹீரோயின் ஜாலியாக விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கேம்னால அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ப்ராப்ளங்கள் வந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஒரு வித்தியாசமான ஒரு ஹாரர் த்ரில்லர் படம். இந்த படம்லாம் நல்லா த்ரில்லிங்காகவே கொண்டு போயிருப்பாங்க. அங்கங்கே கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தாலும் ஒரு நல்ல படம் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த மூவியை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூடியூப்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 7.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டென்ட்லாம் பெருசாக இல்லை, ஆனால் வயலண்டான காட்சிகள் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம நாலாவதாக பார்க்க போகிற படம் 2022 வருஷம் ரிலீஸ் ஆன ஹாலிவுட் படமான ஆர்ஃபன் ஃபர்ஸ்ட் கில் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லர் படம். இந்த படத்துடைய முதல் பாகம் பார்த்தீங்கன்னா 2009ல் ரிலீஸ் ஆச்சு. அதெல்லாம் வேற லெவல் த்ரில்லர் படம். அந்த படத்துடைய ப்ரீக்வல் தான் இந்த படம். அதாவது எஸ்தர் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்துடைய ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி தான் இந்த படம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் நல்லா த்ரில்லிங்காகவே கொண்டு போயிருப்பாங்க. ஒரு ஸ்லோபன் த்ரில்லர் மூவி தான், ஆனால் சில இடங்கள் நல்லா பரபரப்பாகவே கொண்டு போயிருப்பாங்க. பார்ட் 1 அளவுக்கு பயங்கர த்ரில்லிங்காக இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக ஸ்டில் இது வந்து ஒரு டீசன்ட் வாட்ச் மூவி தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மூவி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. IMDbல 10க்கு 5.9 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ரேட்டிங் கம்மியாக இருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல படம் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் ப்ராப்பரான சில அடல் காட்சிகள் இருக்குது. ஸோ ஃபேமிலியோட பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிற படம் 2021 வருஷம் ரிலீஸ் ஆன மலையாள படமான த ப்ரீஸ்ட் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர் படம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஸ்டார்டிங்லேயே ஒரு சின்ன பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு ஆசிரமத்தில் வளர்ந்த ஒரு பொண்ணு தான், பெருசாக யாருக்கிட்டையும் பேசவே மாட்டாங்க. இப்படிப்பட்ட இந்த பொண்ணு ஒரு நாள் வெளியே போகும்போது மிஸ் ஆயிடுறாங்க. அப்போ ஒரு பணக்கார லேடி அந்த பொண்ணை காப்பாற்றி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் வச்சுருக்காங்க. அடுத்த நாள் காலையில் அந்த பணக்கார லேடி கொலை செய்யப்பட்டு இறந்து போயிடுறாங்க. இந்த ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுற
பண்றதுக்காக ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் அவரு கூட ஒரு ஃபாதரியாரும் வராங்க. அந்த ஃபாதரியார் தான் நம்ம படத்துடைய ஹீரோ. அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயத்தையே கண்டுபிடிக்கிறாங்க. இந்த இறந்து போன லேடி மட்டும் இல்லாம அவங்க ஃபேமிலியை சேர்ந்த நிறைய பேர் சர்டைன் கேப்ல இறந்து போயிருக்காங்க, கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வச்சு நல்லா சுவாரஸ்யமாவே கொண்டு போயிருந்தாங்க. பெருசா எங்கேயுமே போர் அடிக்கல அப்படிங்கிறதுனால கண்டிப்பா இந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த மூவியை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூடியூப்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 6 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, நீங்க ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நம்ம 6வதா பார்க்க போற படம் 2019 வருஷம் ரிலீஸ் ஆன ஹாலிவுட் படமான த சைலன்ஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லர் படம். இந்த படத்துடைய கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம படத்துடைய ஹீரோயினுக்கு காது கேட்காது. அவங்க ஃபேமிலியோட நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஊருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு குகைக்குள்ள இருந்து நிறைய பறவைகள் ஊருக்குள்ள சுத்த ஆரம்பிச்சிருது. அதுங்களுக்கு சவுண்டே பிடிக்காது. அதனால எங்க சவுண்டு கேட்டாலும் அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அதிகமாக தாக்க ஆரம்பிக்குது. இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்ட நம்ம ஹீரோயினும் அவங்களுடைய ஃபேமிலியும் சேஃபான ஒரு பிளேஸுக்கு அங்கிருந்து தப்பிச்சு போனாங்க இல்லையா. போற கேப்ல அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ப்ராப்ளங்கள் வந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் நல்லா த்ரில்லிங்கா பரபரப்பாவே கொண்டு போயிருப்பாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. ஆனா தமிழ் டப்பிங்ல இல்ல. சொல்லப்போனா இந்த படத்துல பெருசா யாருமே பேசவே மாட்டாங்க. அதனால தமிழ் டப்பிங் தேவையே படாது. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, நீங்க ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நம்ம 7வதா பார்க்க போற படம் 2021 வருஷம் ரிலீஸ் ஆன கன்னட படமான ஏ ஆட் இன்ஃபினிட்டம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லர் படம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ ரோட்ல அடிபட்டு கிடக்குறாரு. அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வராங்க. ஹாஸ்பிட்டல் நர்ஸா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவுக்கும் நடுவில் லவ் உருவாகி 2 பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஊருக்குள்ள நிறைய குழந்தைகளை யாரோ முகமூடி போட்டு கடத்திட்டு இருக்காங்க. இந்த ஒரு கேஸை ஒரு போலீஸ் ஆஃபீஸர் விசாரிச்சுட்டு இருக்காரு. இந்த 2 சம்பவத்துக்கும் என்ன தொடர்பு, இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுடைய லைஃப்ல என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த மூவியுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ஸ்லோவா தான் கொண்டு போயிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் தான் நல்லா த்ரில்லிங்காவே கொண்டு போயிருப்பாங்க. இந்த மூவில நம்மளே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ட்விஸ்டும் இருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு தரமான படம் தான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மூவியை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூடியூப்ல அஸ்வத்தாமா அப்படிங்கிற நேம்ல தமிழ் டப்பிங்கோடய அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 6.8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்லை, நீங்க ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நம்ம 8வதா பார்க்க போற படம் 2016 வருஷம் ரிலீஸ் ஆன ஹாலிவுட் படமான த பாய் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லர் படம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நம்ம படத்துடைய ஹீரோயினுக்கு டிவோர்ஸ் ஆயிருக்கும், ஃபினான்சியலாக கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல ஒரு விளம்பரத்தை பார்க்குறாங்க. அதாவது ஒரு வயசான தாத்தாவும் பாட்டியும் அவங்களுடைய குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும்னு கேட்க அந்த வேலைக்கு நம்ம ஹீரோயின் போறாங்க. போன இடத்துல தான் அவங்களுக்கு தெரிய வருது அது குழந்தை கிடையாது, ஒரு பொம்மை. அந்த பொம்மையை தான் அந்த தாத்தாவும் பாட்டியும் சோறு ஊட்டி குழந்தை மாதிரி வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தைய பார்த்துக்கிற வேலைக்கு தான் நம்ம ஹீரோயினை வர வச்சிருப்பாங்க. ஹீரோயினுக்கு என்ன, பொம்மையை பார்த்துக்கிட்டாலும் குழந்தைய பார்த்துக்கிட்டாலும் அதே சம்பளம் தான் கொடுக்க போறாங்க. நம்ம இந்த வேலையை செய்வோம்னு சொல்லி செய்ய ஆரம்பிக்க இதுக்கப்புறம் அவங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் நல்லா சஸ்பென்ஸாகவும் த்ரில்லிங்காகவும் கொண்டு போயிருப்பாங்க. கிளைமேக்ஸில் நம்ம யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ட்விஸ்ட்டும் இருக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு தரமான படம் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த மூவி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூடியூப்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்கு. IMDbல 10க்கு 6 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, நீங்கள் ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நம்ம 9வதா பார்க்க போற படம் 2023 வருஷம் ரிலீஸ் ஆன தெலுங்கு படமான 7:11 PM அப்படிங்கிற ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் டிராவல் கான்செப்டை மையமாக வச்சு தான் எடுத்திருக்காங்க. 1999 காலகட்டத்தில் நம்ம ஹீரோ ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த கிராமத்துக்கு 2400 வருஷத்துலேருந்து 2 பேர் வராங்க. வந்த இடத்துல அவங்க டைம் டிராவல் வெஹிக்கிளில் நம்ம ஹீரோ ஏறிற 2024 வருஷத்துக்கு போயிடுறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுடைய லைஃப்பில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் டைம் டிராவல் கான்செப்டையும் சைக்கோ த்ரில்லர் கான்செப்டையும் மையமாக வச்சு எடுத்திருக்காங்க. கிளைமேக்ஸ்லாம் நல்லா த்ரில்லிங்காகவே இருந்துச்சு. ஒரு வித்தியாசமான கான்செப்ட் உள்ள படம். ஒரு ஒன் டைம் பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூடியூப்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்கு. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் அங்கங்கே மைனூட்டான சில அடல் காட்சிகள் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் 2020 வருஷம் ரிலீஸ் ஆன அரபிக் படமான த அலேஸ் அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் ட்ராமா மூவி. இந்த படத்துடைய கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோர்டன் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் நம்ம ஹீரோ வாழ்ந்துட்டு இருக்காரு. ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் தான் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதா சொல்லிட்டு நைட் கிளப்பில் ஆள் பிடிச்சி கொடுக்கக்கூடிய வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு லவ்வரும் இருக்காங்க. லவ்வருடைய அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டி பார்லர் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இவங்களுடைய லவ் மேட்டர் நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு தெரிய வர அவங்க இதை பிரித்து விடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டானை பார்த்து இந்த லவ்வை பிரித்து விட சொல்கிறாங்க.
சொன்ன மாதிரி அந்த டானும் நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் பிரிச்சிடுறாங்க. இந்த ஒரு சம்பவத்துக்காக நம்ம ஹீரோ பழி வாங்கினாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இது ஒரு சிம்பிளான ஒரு கதையாக இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளேவை ஓரளவுக்கு எங்கேஜிங்காகவே கொண்டு போயிருப்பாங்க. ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர் படம் தான். இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணுங்க. இந்த மூவியை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூடியூப்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 7.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, நீங்கள் ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இதே மாதிரி சூப்பரான படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.